வரதான் காப்பி. என்னடி கையில காப்பெல்லாம் போட்டிருக்க ஸ்டைலா? மாமா என்ன ஐசியமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மாமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி எடுத்து வந்திருக்கேன் மாமா. ஐயோ தேவைகீவை எதுவும் வச்சுட்டானா? ஆமா மாமா, நீங்க நினைச்ச மாதிரி நம்ம வீட்டுல விசேஷம் தான். அடுத்த மாசம் 11ஆம் தேதி உங்க மாப்பிள்ளைக்கு கல்யாணம். அடக்கடவுளை, இவன் வேற நமக்கு 10,000 மொய் செஞ்சானே. எப்படியாவது இன்னைக்கு இவனை சண்டைய போட்டு அறுத்து விட்டுற வேண்டியதுதான். அப்படி நடக்க மட்டும் வாய்ப்பே இல்ல மாமா. அது இல்ல மாமா, நீங்க இல்லாம என் கல்யாணம் நடக்கவே நடக்காது மாமா. அது மட்டும் இல்லாம நீங்க மண்டபத்துல இருந்தா தான் நான் தாலியே கட்டுவேனா பாத்துக்கிறேங்களேன். பாசத்தை பொழிஞ்சு தள்ளுறானே. அப்பல என்ன கல்யாணம்னு சொன்னீங்க? அடுத்த மாசம் 11 மாமா. ஐயோ 11ஆம் தேதி. அடுத்த மாசம் 11 ஞாயிற்றுக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், லோக்கல் ஹாலிடே. அது மட்டும் இல்லாம மாமா, ஸ்கூல்ல காலேஜ் ஒர்க் ஆபீஸ் எல்லாத்துக்குமே லீவ் தான். எல்லாம் விசாரிச்சுட்டா டேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க அன்னைக்கு வரதுல இருந்து வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நானே உங்களை இருந்து கவனிச்சுப்பேன் மாமா. ப்ரீ பிளான்டா வந்திருப்பான் போலயே. ப்ரீ பிளான்டா இல்லன்னா எப்படா உங்ககிட்ட நான் வச்ச மொய் பணத்தை திரும்ப வாங்குறது? வாங்காம போக மாட்டேன்டா நானு. பத்திரிகை கொடுங்க மாப்பிள்ள. இந்தாங்க மாமா. அடங்கோதா ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. என்ன மாமாச்சு? எங்க பொண்ணு பேரு? யோ மாமா, அதான் பாப்பாவோட பேர் இந்த கொட்டை எழுத்துல இங்க போட்டிருக்கேன். அப்புறம் என்னது? ஏன் பொண்ணைய சொன்னேன்? என்னோட 7வது குழந்தையோட கூட பிறந்த தம்பியோட 13வது பொண்ணியா? அந்த பொண்ணு பேரு எங்க?